இன்னைக்கு சிட்டிக்குள்ள 2 BHK அப்பார்ட்மெண்ட்டே இந்த விலைக்கு கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3 BHK தனி வீடு, அதுவும் இன்டோ கூட பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட விலை 59 லட்ச ரூபாங்க. இந்த விலைக்கு இந்த வீட்டோட பிளானிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஒரு ஹேட்ச்பேக் கார் அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், ஒரு ஃபோயர், ஒரு லிவிங், தனியாக டைனிங், தனியாக கிச்சன், 3 பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா, யூட்டிலிட்டி ஏரியா, வீட்டோட பேக் சைடில் ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ்னு வீட்டோட பிளானிங் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு வந்து 2 சென்ட் லேண்ட் ஏரியா, அதில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. ஃப்ரண்ட் டெலிவிஷனில் அந்த சைடு ஃபுல்லாக ரோஜா பூ மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டெலிவிஷனோட கலர் காம்பினேஷனும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைனில் ஒரு பெரிய மெட்டல் கேட் பொறுத்திருக்காங்க. அப்படியே இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா 10:30க்கு 14ங்கிற அளவில் ஒரு ஹேட்ச்பேக்கான நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டேல்ஸும், வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸ் ஏன்னா செராமிக் டேல்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குங்க. இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். இங்கே வந்து வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கிளாஸான ஃபினிஷிங்கில் இருக்குங்க. டோருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிரனைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஃபோயருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அழகாக வெல்கமிங் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபோயரை ரைட் கட் பண்ணிங்கன்னா 17க்கு 11ங்கிற அளவில் லிவிங் ஏரியாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி மல்டிமீடியா டிவிலாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி யூனிக்கான டெயில் ஒர்க் வந்து லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு ஜன்னலாக இருக்குது. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த சைடு ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி பிளான் பண்ணி அங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா மெட்டலில் ஃப்ளோட்டிங் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். அப்படியே டைனிங்கை ரைட் கட் பண்ணிங்கன்னா 8க்கு 10ங்கிற அளவில் கிச்சன் ஸ்பேஸ் இருக்குங்க. பேலன் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்ச மாதிரியான ஒரு கிச்சன் ஸ்பேஸ். இந்த சைடும் கவுண்டர் இருக்குது, இந்த சைடும் கவுண்டர் இருக்குது. கவுண்டர்லாம் கிரானைட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக கிளாஸ் என்ன டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க்கோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இங்கே நிறைய பேஸ் யூனிட்ஸ், வால் யூனிட், லாஃப்ட் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த கிச்சன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா டைனிங்கை கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இருக்குங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் இந்த மாதிரியான டிசைனில் ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்து இந்த சைடு நமக்கு 2 டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரோப்பு, சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரோப்பு. கிச்சனில் நம்ம பார்த்து அதே கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க் பண்ணி மேலே ஒரு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து இந்த மாதிரி பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 4க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி அழகான டிசைனில் கிளாஸ் என்ன செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸோட லைட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. அப்படி இந்த படிக்கட்டேறி மேலே வந்தீங்கன்னா வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியாவுக்கு ரீச் ஆயிருவீங்க. ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பெரிய ஒரு ஓப்பன் டெரஸ். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட 2 மற்றும் 3வது பெட்ரூம் இருக்குது. நம்ம முதல்ல இந்த 2வது பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இங்கே வேறு கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய விண்டோ சீட்டரோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும், மிச்ச சைடு வாலில் எல்லாம் மைல்டான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 3 டாய்லெட் கம் பாத்ரூமையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 10. டெயில் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பேரலாக அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3வது பெட்ரூமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. அதனால் வந்து இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 10க்கு 11. ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமை பார்க்கவே தேவையில்லை. அதே மாதிரி இன்டி ஒர்க்கு, அதே மாதிரி வென்டிலேஷன் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல், அதே மாதிரி ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டெயில் கலர் காம்பினேஷன் மட்டும்தான் வேறு. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டெரஸ் பார்த்தலாம். ஓப்பன் டெரஸில் நமக்கு துணி துவைக்கிறக்கான மேடை ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே கூட நீங்கள் வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இந்த ஓப்பன் டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸை மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவுலேயே தான் கட்டியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே வீடுங்க தான். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் தான் இருக்குங்க. துடிலூர்லேருந்து இடிக்கரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பாளையங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த வீட்டோட விலை நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 59 லட்ச ரூபாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்குற விலையை விட கம்மியான பட்ஜெட்டில் 3 BHK தனி வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை முதல்ல வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.